இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. இதில் 10ஆவதுக்கு 7 சுக்கிரன், சனி, செவ்வாய், சூரியன்னு எல்லா எதிரையும் 7ஆம் இடத்துல கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யார் கூட பேசினாலும் பிரச்சனை தான். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி, அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதுலாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது வந்து செவ்வாயோடைய வீடு, எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறார். ஏற்கனவே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும், கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. இதில் 10ஆவதுக்கு 7 சுக்கிரன், சனி, செவ்வாய், சூரியன்னு எல்லா எதிரையும் 7ஆம் இடத்துல கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் யார் கூட பேசினாலும் பிரச்சனை தான். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறது? உங்களுடைய சொத்து பிரிக்கிறதா, அதுவும் பிரச்சனை. அப்பா வழி சொத்து பிரிக்கிறது, அம்மா கிட்டேருந்து சொத்து கேட்குறது, எதை கேட்டாலும் பிரச்சனை. அம்மாவுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். அது உங்கள் அம்மா சீனியர் சிட்டிசனுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரதுக்கான நேரம். இல்லை சார் எங்கள் அம்மா 35 வயசு தான் இருக்குது, 40 வயசு தான் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுற அளவுக்கு அலைச்சல் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான நேரம்.
புதிய வேலையில் சேர்றதுக்கான நேரம். ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன்னு உங்களுடைய எதிரி வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அங்கே ஒரு எதிரி, அவங்களுடைய எதிரி உங்களை நட்பாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்தால் அந்த நட்பை ஏற்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விலகி இருப்பது நல்லது. பண வருமானத்தில் உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்கு இருக்குது. அதிர்ஷ்ட பணம்னா என்ன சார்? லாட்ரி டிக்கெட். நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு பர்ஸு கிடக்கலாம். இப்போ தான் நிறையா ஆட்டோக்காரங்களாம் எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேர்மையாக கொண்டு போய் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த நேர்மைத்தன்மை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு அரசாங்க ரீதியாகவே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை, இன்னொரு 3 மாதம் கழித்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையை கடைபிடித்தால் மட்டுமே தான் நிம்மதி. ஆனால் ஒரு விஷயம், வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. நீங்கள் வண்டியிலன்னா நீங்கள் சொந்தமாக 2 வீலரில் போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, உங்களால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள், ஆபத்துகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீட்டில் கிச்சனில் குக் பண்ணாலும் சரி, ஹோட்டலில் குக் பண்ணாலும் சரி, உங்களுடைய நெருப்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். லூஸ் க்ளோத்ஸ் போட்டுட்டு, அதாவது இப்போ வெய்ய காலம் வந்துடுது, உடனே நம்ம ஊர் பெண்கள் என்ன தெரியுமா, பெண் சிகாமணிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தலப்பை தொங்க விட்டுட்டு போய் விளக்கேற்றுறது, தலப்பை தொங்க விட்டுட்டு போயிட்டு கிச்சனில் போய் வேலை பண்ணுறது, நைலெக்ஸ் புடவை, இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு நெருப்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களை பார்த்தாலே அதாவது சில பேர்த்த பார்த்தா இந்த கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தாலே, உன்னை பார்த்தா எனக்கு கோபமாக வருதுடா. சில பேர்த்துக்கு உங்களுக்கே தோணும், இவனை பார்த்தா வச்சு சாத்திரம்னு வருது சார் அப்படிம்பாங்க. என்னென்னா அப்படின்னா இது பூர்வ ஜென்ம தொடர்பு, பூர்வ ஜென்ம கர்மா. அவனை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரும். போன ஜென்மத்தில் அவன் ஏதோ உங்களுக்கு சங்கடப்படுத்தியிருக்கான், அதனுடைய தாக்கம் இப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர்த்துக்கிட்ட தேவையில்லாமல் கோவப்படுவீங்க, மூஞ்சில் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. கடைசியில் பார்த்தா அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அப்பாவியாக இருப்பான், அப்ராணியாக இருப்பான். ஆனால் அவன்கிட்ட போய் உங்களுடைய வீரதீரத்தை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே யாருக்கும் கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் உங்கள்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா முன்ஜென்ம கர்மவினை. நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் என்னதான் கரடியாக கத்தி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. தேர் இஸ் நோ ரீசன் டு எக்ஸ்பிளைன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது காது கொடுத்து கேட்கப்பட மாட்டாது. ஸோ கன்னிராசி நண்பர்கள் பொறுமை காப்பது அவசியம். இப்போ உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று, உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும். இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக, இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.